அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தள்ளி விட்ட மகன், தாங்கி நின்ற சாரதி. இந்த செல்போனை எங்கே வைத்தேன் என்று தெரியவில்லையே. அவசரத்திற்கு கையில் கிடைக்க மாட்டேங்குது. செல்போனை தேடுவதற்காகவே ஒரு டிடெக்டிவ் போட வேண்டும் போல இருக்கிறது. நிதானமாக தேடினால் கூட கிடைத்துவிடும் போல. ஆனால் இன்னும் கிடைக்கவில்லை. இதற்கு மேல் காத்திருக்க முடியாது. எதிர் வீட்டுக்கு போய் கேட்டு வருவதற்குள் நித்யாவிற்கு பயந்தபடியே பால்கனிக்கு வந்து பார்த்தேன். ரோட்டில் ஒரு பெரியவர் செல்போனில் பேசிக்கொண்டே போனார். உடனடியாக அவரிடம் கத்தி உதவி கேட்டேன். அவருடைய வயதுக்கு மேற்பட்ட வேகத்துடன் நடந்து வந்தவர் அவருடைய செல்போனை என் கையில் கொடுத்தார். உடனே நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தேன். நான் ஃபோன் செய்யும் நேரத்திற்குள் அவர் நித்யாவின் தலையை உயர்த்தி சிறிது தண்ணீரை குடிக்க வைத்தார். முகத்தை தண்ணீரால் துடைத்துவிட்டு, பயப்படாதே அம்மா, சரியாகிவிடும், இப்போதே ஆஸ்பத்திரிக்கு செல்லலாம் என்று தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போது எனக்கே அந்த தைரியம் தேவைப்பட்டது. நடுங்கும் கைகளோடு அவரிடம் மொபைல் போனை நீட்டியவன் சட்டென்று என்னுடைய மொபைலுக்கு அழைத்தேன். அத்தனை முறை தேடியும் கிடைக்காத என்னுடைய செல்போன் இப்போது டீப்பாயில் பேப்பருக்கடியில் தான் இருந்தது. அதற்குள் ஆம்புலன்ஸ் வந்துவிடவே சட்டென்று நித்யாவை ஆம்புலன்ஸ் டிரைவரும் உடன் வந்த நர்ஸும் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து அழைத்து கொண்டு போனார்கள். வீட்டை பூட்ட எனக்கு உதவி செய்தார் அவர். ஆம்புலன்ஸ் கேட்டை விட்டு வெளியேறியதும் கேட்டை பூட்டிக்கொண்டு இருவரும் ரோட்டுக்கு வந்தோம். நான் ஆம்புலன்ஸில் ஏறினேன். அவருக்கு நன்றி தெரிவிக்க நான் திரும்பும்போது அவரும் என்னுடன் ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டிருந்தார். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல எண்ணினேன். ஆனால் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் உடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு மனது சொன்னது. இருவரும் ஆம்புலன்ஸில் அமர்ந்த பின் சட்டென்று ஆம்புலன்ஸ் கிளம்பியது. அது காலை நேரம் என்பதால் ஆஸ்பத்திரியில் கூட்டமும் பரபரப்பும் சற்று கம்மியாக இருந்தது. ஆனாலும் நித்யாவை உடனடியாக ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கி உள்ளே அழைத்து சென்றனர். அப்போது நித்யாவை பார்த்தபோது மயக்கத்தில் இருப்பவளைப் போல இருந்தாள். உடனடியாக அட்மிட் செய்து சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர். தொண்டையில் ஏதோ இறுக்கமாக வந்து அடைத்து கொள்ள விழுங்கவும் முடியாமல் வெளியே துப்பவும் முடியாதது போல இருந்தது. எனக்கு அருகில் அமர்ந்திருந்தவர் அந்த மனிதர் என் கையை பிடித்து தட்டி கொடுத்தபடி இருந்தார். சத்தமாக அழ வேண்டும் போல இருந்தது. ஆனால் நாம் எல்லாம் படித்தவர்கள், டீசன்சி பார்ப்போம். பொது இடத்தில் உதடு அசையாமல் பேச வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு எத்தனை கட்டுப்பாடுகள்! இதுவரை மதித்த கட்டுப்பாடுகள் அனைத்தின் மீதும் எனக்கு வெறுப்பு வந்தது. இப்போது ஆதரவாக நானும் அவருடைய கையை பிடித்து கொண்டேன். 2-3 கால்கள் தெரிய தலையை நிமிர்த்தி பார்த்தேன். டாக்டர் தான் நின்று இருந்தார். நான் எழுந்திருக்க என்னுடன் சேர்ந்து அவரும் எழுந்தார். என் தோளில் கை வைத்த டாக்டர், நத்திங் டு வரி, உங்க ஒய்ஃப் அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, சரியான டயத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ரிலாக்ஸாக இருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து போனார் டாக்டர். அவருக்கு அடுத்து வந்த நர்ஸ் என் கையில் ஒரு பேப்பரை கொடுத்து, இந்த அமௌண்ட்டை கவுண்டரில் கட்டிருங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். இப்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் பணத்தை ஜிபே தான் செய்ய வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு எடுத்து வரவில்லை என்று அவரிடம் சொல்ல, டென்ஷன் ஆகாதீங்க, உங்களோட மெசேஜ்லேயோ இல்லை மெயில்லையோ பாலிசி நம்பர் இருக்கும், பாலிசி நம்பர் சொன்னீங்கன்னா கூட போதும் என்று நிதானமாக சொன்னார். தேடி பார்த்தபோது எதுவும் இல்லை. மறுமுறை நர்ஸ் வந்து, கட்டிட்டீங்களா என்று கேட்க, இதோ கட்டிவிடுகிறேன் என்று சொன்னேன் நான். உங்கள் மனைவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போய் கார்டையும் தேவையானதையும் எடுத்துக்கிட்டு வாங்க, அதுவரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னார் அவர். எனக்கு என்னமோ நித்யாவை விட்டு விலகி போக மனமில்லை. அவருக்குத்தான் நம் வீடு தெரியுமே. சாவியை கையில் கொடுத்து கார்டு இருக்கும் இடத்தை சொன்னால் எடுத்து வந்து விடுவார் இல்லையா என்று தோன்றியது. ஒரு நிமிடம் யாரென்றே தெரியாதவருக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறோம், இனியும் தொல்லை கொடுப்பதா என்று என் நல்ல மனம் சொன்னது. அதற்குள் மனதிற்குள் இருந்த சைத்தான், வீட்டில் நிறைய நகைகள் இருக்கிறது, எப்படி நம்பி கொடுப்பது என்று சொன்னது. கடவுளே, எனக்கு நல்ல புத்தியை கொடு என்று வேண்டியபடி சாவியை அவரிடம் கொடுத்து
கார்டு இருக்கும் இடத்தையும் சொன்னேன். ஒரு நிமிடம் தயங்கினாலும் மறுபேச்சு பேசாமல் வாங்கி கொண்டு அவர் அங்கிருந்து சென்றார். 1 மணி நேரம் சென்றது. இன்னும் அவர் வந்திருக்கவில்லை. அவ்வளவுதான். ஏமாந்து விட்டாய் செந்தில்குமரா என்றது மனம். இப்போது வீட்டுக்கு போய் என்ன ஆயிற்று என்று பார்ப்பதா, இல்லை நித்யாவை பார்ப்பதா என்று என் மனம் பரிதவித்து கொண்டிருக்க, ஆட்டோவில் வந்து இறங்கினார் அந்த மனிதர். மறுபடியும் என்னுடைய குரங்கு புத்தியை கேவலமாக திட்டிவிட்டு எழுந்து எதிரே செல்ல, அவர் கையில் ஒரு பெரிய பையுடன் வந்து கொண்டிருந்தார். உள்ளே வந்தவர் வீட்டின் சாவியையும் கார்டையும் என்னிடம் கொடுத்து, வாருங்கள், கவுண்டரில் போய் கார்டை கொடுத்து விட்டு வரலாம் என்றார். எனக்கு இப்போது தொண்டையில் இருந்த இறுக்கம் குறைந்து நன்றி உணர்வு அதிகரித்தது. இப்போதும் கூட பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவரை போகச் சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. இருவரும் கவுண்டருக்கு சென்று கார்டை கொடுக்க அவர்கள் உடனே ப்ராசஸ் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு நானும் அவரும் வெளியே சென்று சாப்பிட்டோம். நான் தடுத்தும் கேளாமல் பில்லை அவரே கொடுக்க மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். இப்போது அவர் என்னுடைய கையில் இருந்த மொபைலை வாங்கி அவருடைய நம்பரை பார்த்தசாரதி என்று பதிவு செய்து கொடுத்தார். நன்றி உணர்ச்சி என் கண்களில் இருந்து கண்ணீராக வெளியேறியது. வயிற்றில் இருந்த உணவு உடலுக்கும் பக்கத்தில் இருந்த மனிதர் மனதிற்கும் தெம்பளிக்க சேரில் சாய்ந்து ரிலாக்ஸாக உட்கார்ந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து, சார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் அந்த மனிதர் என்னிடம். செந்தில்குமரன் என்று சொன்னபடி இப்போதுதான் அவரை முழுமையாக பார்த்தேன். நல்ல உயரமான நிதானமான மனிதர். கிட்டத்தட்ட என் வயதுதான் இருக்கும் அவருக்கும். காலையிலிருந்து அவரும் பல மணி நேரம் என்னுடன் தான் இருக்கிறார். அவர் யார், எங்கு இருக்கிறார், எங்கே போக வேண்டும் என்று எதுவும் தெரியவில்லை. இத்தனை கேள்விகளும் ஒரே கணத்தில் என் மனதில் எழுந்தது. அதை புரிந்து கொண்டவராய் மென்மையாக சிரித்தபடி, என் பெயர் பார்த்தசாரதி. உங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் என் வீடு இருக்கிறது. வீட்டில் நானும் நிறைய பேரும் இருக்கிறோம் என்று தன்னை பற்றி ரத்தின சுருக்கமாக சொல்லி முடித்தார். பெரிய கூட்டு குடும்பமோ என்று என் மனதில் ஓடியது. அவர் அந்த நிறைய பேரும் என்ற வார்த்தைக்கு கொடுத்த அழுத்தத்தில் எனக்கு சற்று பொறாமை கூட வந்தது. அதற்குள் நித்யாவுக்கு ஆஞ்சியோகிராம் எடுத்து மேலும் பல பரிசோதனைகளும் எடுத்து முடித்திருந்தனர். இப்போது ஒரு நர்ஸ் வந்து, உங்கள் மனைவியை பார்ப்பதென்றால் சென்று பாருங்கள் என்று சொல்ல நான் எழுந்தேன். ஒரு அடி எடுத்து வைத்தவன் திரும்பி அவருடைய கையையும் பற்றி அவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றேன். நித்யாவின் முகம் சற்றே தெளிந்திருந்தது. வலி குறைந்திருக்கும் போல. எப்படி இருக்கிறது நித்தி என்று நான் கேட்டபோது அவளிடமிருந்து சிறிதாக ஒரு புன்னகை பதிலாக வந்தது. அடுத்து அவளுடைய பார்வை பக்கத்தில் இருந்த மனிதரின் முகத்தில் பதிய, எல்லாம் சரியாகிவிட்டது, டாக்டர் சொன்னார். சில டெஸ்டுகளுக்கு அப்புறம் ஓரிரு நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் வழக்கமான வேலைகளை பார்க்கலாம் அம்மா என்றார் என் மனைவி நித்யாவிடம். சென்டிமீட்டராக இருந்த அவள் சிரிப்பு இன்ச்சை விட அதிகமானது. இப்போது அவளுடைய முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்த எனக்கும் கூட சிரிப்பு வந்தது. இன்று காலையில் இருந்த நிலைக்கு இவ்வளவு சீக்கிரம் என் மனச்சுமை குறையும், ஒரு சிரிப்பு என் இதழ்களில் வரும் என்று என்னால் கூட கற்பனை செய்திருக்க முடியாது. அதற்குள் உள்ளே வந்த நர்ஸ் நித்யாவை வேறொரு டெஸ்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல நாங்கள் இருவரும் அமைதியாக வெளியே வந்தோம். என்னுடன் உட்கார்ந்தவர், இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் வீட்டுக்கு வந்து விடுவர், உணவளிக்க வேண்டும், உங்களுக்கு பேச வேண்டும் என்று தோன்றினாலோ அல்லது ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ உடனே கூப்பிடுங்கள், வருகிறேன். இரவு உணவு உங்கள் இருவருக்கும் எடுத்து வரவா என்று அவர் கேட்க என்னுடைய நினைவுகள் 35 வருடங்கள் பின்னோக்கி சென்றது. இப்போதெல்லாம் இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களில் பேஷண்ட்டுக்கு உணவு இங்கேயே கொடுத்து விடுகிறார்கள். உடன் இருப்பவர்கள் கேன்டீனில் வேண்டுமானால் போய் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் அப்போதெல்லாம் அப்படி அல்ல. வெளியே கடைகளில் இருந்து வாங்கி கொண்டு வர வேண்டும் அல்லது வீட்டிலிருந்து எடுத்து வர வேண்டும். என் மகன் சூர்யா பிறந்த போது என் மனைவி கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்க வேண்டியிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நார்மல் டெலிவரி போய் சிசேரியன் கலாச்சாரம் ஆரம்பமாகி இருந்தது. என் மனைவிக்கும் சிசேரியன் தான். அப்போது என் மாமியாரும் என்னுடைய அம்மாவும் ஒருவர் மாற்றி ஒருவராக
குழந்தையை பார்த்து கொள்வதும் மற்றொருவர் வீட்டுக்கு சென்று சமைத்த உணவை எடுத்து வருவதுமாக இருந்தனர். நெருங்கிய உறவுகள் அனைத்தும் மாறி மாறி குழந்தையை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வருவதும் போவதுமாக இருப்பார்கள். வருபவர்கள் ஏதோ ஒன்றை சமைத்து எடுத்து வர ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் என்ற நினைவே இருக்காது. வருபவர்களும் உடனே கிளம்ப மாட்டார்கள். அனைவரும் சேர்ந்து மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்போம். ஏதோ ஒரு விசேஷத்தில் இருக்கிறோம் என்பது போன்றுதான் இருந்தது. காலம் எவ்வளவு மாறிப்போய்விட்டது. கட்டுக்கட்டாய் பணம் மட்டும் இருந்தால் போதும், இது அனைத்தையும் கொண்டு வந்துவிடும், உறவுகளை தவிர. ஆனால் முக்கியமானது உறவுகள்தானே. இந்த காலத்திலும் இவரிடம் ஏகப்பட்ட உறவுகள் இருக்கிறார்கள் போல. சட்டென்று சுயநினைவுக்கு வந்தவனாய், காலையிலிருந்து நீங்கள் எங்களுடன் தான் இருக்கிறீர்கள். என்ன வேலைக்காக போனீர்களோ தெரியவில்லை. இவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்க வேண்டாம், எப்போது வேண்டுமானாலும் கூப்பிடுங்கள் என்று சொன்னவர் அங்கிருந்து சென்றார். எனக்கு உண்மையிலேயே அவர் என் அருகில் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றுதான் தோன்றியது. ஆனால் முன்பின் தெரியாதவரிடம் இதற்கு மேல் எப்படி எதிர்பார்ப்பது? இதுவரை அவர் செய்த உதவியே மிகவும் அதிகம் என்று எண்ணிக்கொண்டு அப்படியே வாயை மூடிக்கொண்டேன். காரிடாரை விட்டு கீழே இறங்கும் முன் என்னை திரும்பி பார்த்தவர் மெலிதாக புன்னகைத்து லேசாக கையை அசைத்தார். என் கை தானாக அதற்கு பதிலளித்தது. அங்கு வந்த நர்ஸ் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையை காண்பிக்க அவர் கொண்டு வந்திருந்த பையுடன் உள்ளே சென்றேன். அதை கபோர்டில் வைக்க போகும்போது என்ன இருக்கிறது என்று எடுத்து பார்த்தேன். அதில் எனக்கும் நித்யாவிற்குமான 2 செட் மாற்று உடைகளும், டவல், சோப், பிரஷ், பேஸ்ட் மற்றும் சில பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் இருந்தன. பார்த்த நானும் நித்யாவும் அப்படியே வியந்து போய் விட்டோம். இத்தனையும் எடுத்துக்கொண்டு இவ்வளவையும் வாங்கி கொண்டு எப்படி இவரால் இவ்வளவு விரைவாக வர முடிந்தது? வீட்டுக்கு போய் வர ஆட்டோ, இதற்கான செலவுகள் என்று அவருக்கு செலவும் ஆகியிருக்குமே. பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய மகனே ஒதுங்கி நிற்கையில் முன்பின் தெரியாத இப்படிப்பட்ட நல்லவர்களும் உலகில் இருக்கிறார்களா என்று இப்போது எங்கள் மனம் ஆச்சரியத்தில் மூழ்கி போனது. நித்யா நெகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க என் கண்கள் என் மனைவியை பார்த்து கொண்டிருந்தாலும் மனது பார்த்தசாரதியின் பின்னாடியே சென்று விட்டது. மறுநாள் காலை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவரே தயாரித்த சப்பாத்தி மற்றும் சட்னியுடன் வருவார் என்று. அதுவரை நர்ஸ் வருவதும் போவதுமாக ஆஸ்பத்திரியாக இருந்த அந்த அறை அவருடைய வரவால் வீடு போல மாறிப்போனது. 2 நாள் முடித்து நானும் நித்யாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்றோம். எங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டு சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்த அவர் கிளம்பினார். அவர் கிளம்புவதற்கு முன்பே அடுத்து எப்போது வருவார் என்று கேட்க துடித்த நாவை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டேன். அன்று இரவு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது 2 மணி அளவில் ஃபோன் வந்தது. சில மாதங்கள் முன்பு வரை இந்த நேரத்தில் வரும் ஃபோனுக்காக உடம்பில் ஒவ்வொரு அணுவும் ஏங்கிக் கொண்டிருக்கும், துடித்து கொண்டிருக்கும். எப்போது ஃபோன் அடித்தாலும் பாய்ந்து சென்று எடுப்பது என் வழக்கம். ஆனால் இன்று தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க சுத்தமாக பிடிக்கவில்லை. வெறுப்புடன் சென்று ஃபோனை எடுத்தபோது மனதிற்குள் கடுப்பாக இருந்தது. நாம் எத்தனை முறை கூப்பிட்டும் எடுப்பதில்லை. இவன் கூப்பிட்டவுடன் எடுக்க வேண்டுமா? மனதில் நினைத்து கொண்டு தொலையட்டும், தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டோம், எடுத்து பேசிவிடலாம் என்று ஃபோனை எடுத்தேன். ஹலோ என்ற குரல் கேட்டது. அப்போதுதான் தூங்கி விழித்திருப்பான் போல. குரலில் கனம் தெரிந்தது. ஹாய்ப்பா என்றான். நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. அப்பா கேட்கிறதா என்றான் என் மகன் ஜெயசூர்யா. கேட்கிறது கேட்கிறது என்றேன் குரலில் சலிப்புடன். எப்படிப்பா இருக்கீங்க என்றவன் என்னுடைய பதிலை எதிர்பார்க்காமல் அம்மா எப்படி இருக்காங்க என்றான். இந்த பதிலை கேட்டுத்தான் என்ன செய்ய போகிறான்? பதில் எதிர்பார்த்து கேட்கப்படும் கேள்வியும் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்கப்படும் கேள்வி. பொதுவாக நன்றாக இருக்கிறோம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்தேன். என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் மகன். ஒன்றுமில்லை என்று என் வாய் சொன்னாலும் மனதில் மூட்டை மூட்டையாக வருத்தமும் கோபமும் இருந்தது. என் மனைவி நித்யாவிற்கு சிசேரியன் என்பதால் 2 குழந்தைகளுக்கு மேல் வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டனர். முதல் குழந்தை பிறந்த 2 நாட்களில் இறந்துவிட
இருவரும் மிகவும் மனம் முடிந்து போனோம். அடுத்த 2 வருடத்தில் ஜெயசூர்யா பிறந்தபோது அந்த துக்கம் எல்லாம் மறைந்து வாழ்க்கை இன்பமாக மாறியது. அரசு உத்தியோகத்தில் இருந்த என் மனைவி நித்யா வேலையை உதறிவிட்டு மகனே உலகம் என்று வாழ்ந்து வந்தாள். வீட்டில் கார் இருந்தாலும் 2 வீலரில் தான் மகனை பள்ளிக்கு அழைத்து சென்று கூட்டி வருவாள். காரில் போனால் வெளி உலகம் தெரியாது. வண்டியில் போனால்தான் அடுத்த மனிதர்களின் வாழ்க்கை முறை, கஷ்ட நஷ்டங்கள் தெரிய வரும் என்று சொல்வாள். அப்படி வளர்த்தாலும் இவனுக்கு ஒன்றும் நல்ல புத்தியோ அடுத்தவர்களை பற்றி யோசிக்கும் மனோபாவமோ இருப்பதாக தெரியவில்லை. பெற்றோர்களின் மனதை புரிந்து கொள்ளாதவன் சமுதாயத்தில் இருப்பவர்களை பற்றி மட்டும் புரிந்து கொள்ளப் போகிறானா என்ன? கல்லூரி படிப்பு முடிந்து இங்கேயே மேற்படிப்பு படிக்கச் சொன்னபோது பிடிவாதமாக மறுத்துவிட்டான். தன் நண்பர்கள் மேற்படிப்பை வெளிநாட்டில் படிக்கிறார்கள், நானும் அங்கேதான் போவேன் என்று வாதம் செய்தான். எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமே நீதான். நீ வெளிநாட்டுக்கு போய்விட்டால் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் என்று நாங்கள் இருவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவன் காதுகளில் அது ஏறுவதாக இல்லை. கடைசியில் அவன் அமெரிக்காவிற்கு மேற்படிப்புக்கு சென்றான். பின் அங்கேயே வேலை பார்க்கவும் ஆரம்பித்தான். அமெரிக்கா சென்ற புதிதில் தினம் 1 முறை வந்து கொண்டிருந்த ஃபோன் கால் 1 மாதமானதும் வாரத்திற்கு 1 முறை என்று ஆகி போனது. மேலும் நாட்கள் செல்ல செல்ல மாதத்துக்கு 1 முறை என்று இருந்தது 6 மாதத்துக்கு 1 முறை என்று ஆனது. அதன் பிறகு எப்போதாவது வரும். நானோ என் மனைவியோ அழைத்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கிறது, கஃபேயில் இருக்கிறேன், ஷாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது போன்ற பதில்களே வந்தன. சலித்து போய் நாங்களும் அழைப்பதை விட்டுவிட்டோம். ஏண்டா, இங்கேதான் இவ்வளவு பணம் இருக்கிறது, நீ எதற்காக பார்ட் டைம் வேலைக்கு போக வேண்டும்? படிப்பை மட்டும் முடித்து கொண்டு வா என்று என் மனைவி சொல்லும் போதெல்லாம் நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பான் என் மகன். அவன் இப்படி சொல்லும் போதெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் என்ன கட்டை காலிலா நிற்கிறார்கள், அல்லது அடுத்தவர்களது காலை கடன் வாங்கி கொண்டு நிற்கிறார்களா என்று என் மனதில் வேடிக்கையாக தோன்றும். நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் கெஞ்சியும் எங்கள் மகன் இந்தியாவிற்கு திரும்பி வரவே இல்லை. அவனுடைய திருமணத்தை கூட நாங்கள் வீடியோவிலும் போட்டோவிலும் தான் பார்த்தோம். இப்போது அவனுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. முதல் பெண்ணுக்கு வயது 8, 2வது பெண்ணுக்கு வயது 6. போன வருடம் மனைவி குழந்தைகளுடன் வந்தவன் 1 நாள் வீட்டில் தங்கினான். மீதி 15 நாட்களும் வெளியில்தான் சுற்றினார்கள். சில நாட்களாவது வீட்டில் இருக்கலாமே என்று கேட்டபோது, என் குழந்தைகளுக்கு இந்தியாவை சுற்றி காட்டத்தான் அழைத்து வந்தேன் என்று ஒற்றை வரியில் முடித்துவிட்டான். என் மனைவி நித்யாவிற்கு பெண் குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம். எனக்கு எந்த குழந்தைகள் என்றாலும் சமமாகத்தான் தெரிந்தது. நீங்கள் இருவரும் வேலைக்கு செல்கிறீர்கள், குழந்தைகள் இருவரையும் இங்கே எங்களிடம் விட்டுவிடுங்கள், நாங்கள் வளர்க்கிறோம். என் மனைவி ஆசையுடன் அவனிடம் கேட்டபோது என் மகன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். உங்களுக்கு அவர்களை வளர்க்க தெரியாது என்று. இப்போது அவன் சொல்வது உண்மைதான் என்று எங்களுக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஏனென்றால் இப்படி பாசம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு மகனை வளர்த்திருக்கிறோமே. அதையும் ஜீரணித்து கொண்டு பிறந்த மண்ணை விட்டு, பார்த்து பழகிய மனிதர்களை விட்டு மகனே பெரிது என்று அவனுடனாவது போயிருக்கலாம் என்று வெட்கத்தை விட்டு கேட்டோம். மறுநாளே ஃபோன் செய்த ஜெயசூர்யா, என் மனைவி எலிசா இதை விரும்பவில்லை, நீங்கள் வேண்டுமானால் இங்கு வாருங்கள், தனியாக வீடெடுத்து தங்கிக் கொள்ளுங்கள், நேரம் கிடைக்கும் போது நான் வந்து பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான். முடியும் போது வந்து பார்க்க நாங்கள் என்ன மியூசியமா? அன்று முழுவதும் எனக்கும் நித்யாவிற்கும் இருந்த மனநிலை, உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது இறைவா என்று வேண்டிக் கொண்டோம். அன்றோடு அவன் குடும்பத்தோடு இங்கு வந்து இருப்பான் என்பதையும், இல்லை நாங்கள் போய் அவன் கூட இருப்போம் என்பதையோ அடியோடு மறந்துவிட்டோம். என் பக்கத்திலிருந்து பதில் ஏதும் வராமல் போகவே, சரிப்பா, நீங்க தூக்கத்தில் இருக்கீங்க போல, நான் இன்னொரு நாள் கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் எங்கள் தவப்புதல்வன் ஜெயசூர்யா. அந்த இன்னொரு நாள் என்பது 6 மாதம் கழித்து வருமோ 1 வருடம் கழித்து வருமோ தெரியாது. அதற்கு மேல் எனக்கும் எதுவும் பேச விருப்பமில்லை. போனை வைத்துவிட்டு வந்து படுத்தேன். மாத்திரையின் உதவியால் நித்யா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். நல்ல வேளை அவள் எழுந்திருக்கவில்லை.
இருக்கும் உடல் பிரச்சனையில் இது வேறு தேவையில்லாத தொந்தரவு. ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. மகனை நினைக்கும் போது மனது ஆறுவதில்லை. பிள்ளைகளை வளர்ப்பது நமது கடமைதான். ஆனால் பிள்ளைகள் எதற்காக? நமக்கு ஒரு அவசியம் என்று வரும்போது விழுதாக நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். வயோதிக காலத்தில் ஊன்றுகோலாக உதவ வேண்டும். 4 மாதங்களுக்கு முன்பு நித்யாவிற்கு இதே போல திடீரென்று நெஞ்சுவலி வந்தது. உடனடியாக டாக்டரிடம் அழைத்து சென்ற போதும் ஆஞ்சியோ செய்தார்கள். பெரிதாக ஒன்றுமில்லை, சரியாகிவிடும் என்று சொல்லி அனுப்பினார்கள். மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். வயது ஆக ஆக மனதில் தெம்பு குறைகிறது. நம்மை பற்றியும் உடன் இருப்பவர்களின் இழப்பு பற்றியும் பயம் அதிகரிக்கிறது. மறுநாள் மகனுக்கு ஃபோன் செய்து நான் சற்று கடுமையாக பேசினேன். உன்னை பெற்று வளர்த்த அம்மா உடல் நலமில்லாமல் இருக்கிறாள். வந்து பார்க்கவும் இல்லை. இங்கு வர முடியவில்லை என்றால் எங்களையாவது அங்கு அழைத்து செல்லலாம் இல்லையா? நாங்கள் என்ன உன்னிடம் பண உதவியா எதிர்பார்த்தோம்? எதற்கும் இல்லை என்றால் நீ எதற்காக பிறந்தாய் என்று கேட்டேன். நானா உங்களை பெற்றுக்கொள்ள சொன்னேன்? உங்களை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையை என்னால் வீணடித்து கொள்ள முடியாது. எனக்கும் நிறைய கடமைகள் இருக்கின்றது. என்னை இந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். வேலைக்கு வேண்டுமானாலும் ஆள் வைத்து கொள்ளுங்கள். பணம் அனுப்புகிறேன். முடியும் போது வந்து பார்க்கிறேன். எந்த தயக்கமின்றி சொன்னான் மகன். 2 வாரம் கழித்து அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஐரோப்பா டூரை குழந்தைகளுடன் கொண்டாடி கொண்டிருந்தான். அன்றோடு மனது விட்டு போனதுதான். அவனுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன, 1க்கு 2ஆக. நாளை இதே கேள்வியை என் மகனிடம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? இவன் என்னிடம் தமிழில் கேட்டான். என் பேர குழந்தைகள் அவனிடம் ஆங்கிலத்தில் கேட்பார்கள். மகனின் நினைவை மனதில் இருந்து ஒதுக்கிவிட்டு நான் தூங்கிய போது விடியற் காலை 3 ஆகி இருந்தது. காலை 9 மணிக்குத்தான் கண் விழித்து எழுந்து வந்தேன். நான் வெளியே வரவும் பார்த்தசாரதி ஃபோன் அடிக்கவும் சரியாக இருந்தது. ஆவலுடன் நான் ஃபோனை எடுக்க நித்யாவும் என் அருகில் வந்து நின்றாள். இன்று என் தங்கைக்கு திருமண நாள். நித்யாவிற்கு உடல் நலமாக இருந்தால் நீங்களும் வருகிறீர்களா என்றார் பார்த்தசாரதி. எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே அடைந்திருந்த எங்களுக்கு இந்த அழைப்பு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என் வாயிலிருந்து வந்த பதிலே எப்போது வரட்டும் என்பதுதான். தாங்கள் விரும்பினால் இப்போதே வரலாம் என்று பார்த்தசாரதி சொன்னவுடன் குழந்தைகளின் பிக்னிக் உற்சாகம் தொற்றிக்கொண்டது எங்களுக்கும். நித்யா தயாரித்திருந்த காலை உணவை எடுத்துக்கொண்டு காரில் கிளம்பினோம். இதுதான் பார்த்தசாரதியின் வீட்டுக்கு முதல் முறையாக செல்வது. வாசல் வரை வந்து வரவேற்றவரை பார்த்தபோது உடன் பிறந்தவன் என்று உணர்வதா என்று யோசித்த போதே அன்னையின் பாசத்தை உணர முடிந்தது. பார்த்தசாரதியின் அக்கா ஷியாமலா காலை உணவு தயார் செய்திருந்தார். அத்துடன் நித்யா எடுத்து வந்திருந்த உணவையும் எடுத்து வைத்தோம். அப்போது எங்கள் வயதிற்கு சற்று குறைவாக இருக்கும் ஒரு தம்பதியர் வீட்டின் பின்புறம் இருந்து அங்கு வந்தனர். அவர்கள் இருவரும் மலர்ந்த முகத்துடன் பார்த்தசாரதியிடம் ஆசீர்வாதம் பெற குனிந்தனர். அவர்களை தூக்கியவர் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவருடைய தங்கையின் பெயர் அருணா. தங்கை கணவர் ரவிச்சந்திரன் என்று அறிமுகம் செய்து வைத்தார். தாமதமாகி கொண்டிருக்கவே அனைவரும் காலை உணவை முடித்தோம். வீட்டில் நிறைய பேர் இருப்பதாக சொன்னாரே, அவர்கள் எல்லாம் எங்கே? என் கண்கள் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தன. அவரிடமே கேட்டுவிடலாமா என்று எண்ணிய போது அவரே எங்களை வீட்டின் பக்கவாட்டில் அழைத்து சென்றார். பார்த்தசாரதியின் வீட்டில் பக்கவாட்டிலும் பின்புறமும் நிறைய மரங்கள் இருந்தன. அனைத்து மரங்களிலும் நிறைய பறவைகளின் கூடுகளும் இருந்தன. பறவைகள் அனைத்தும் இரை தேட போயிருந்தன. மாலை வரை அங்கே இருந்து பறவைகளை பார்க்கலாம் என்று நானும் என் மனைவியும் முடிவு செய்தோம். பார்த்தசாரதியை பற்றியும் அவருடைய உடன் பிறந்தவர்களை பற்றியும் அறியும் ஆர்வம் எனக்கும் இருந்தது. ஏனென்றால் பெண் பிள்ளைகள் திருமணத்துக்கு பிறகு அவரவர் வீட்டில் இருப்பார்கள். ஆனால் இவருடைய அக்காவும் தங்கையும் தங்கள் கணவர்களுடன் இவர் வீட்டிலேயே இருக்கிறார்களே. பொதுவாக ஆண் வாரிசுகள் தான் கூட்டு குடும்பமாக இருப்பார்கள் என்பதால் என் ஆர்வம் அதிகமாக இருந்தது. என்னை போலவே நித்யாவிற்கும் ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஆர்வத்தை பார்த்தசாரதியிடம் கேட்க உள்ளே வந்து கொண்டிருந்த நபர், மாப்ள, குமரன் சாருக்கு நான் பதில் சொல்லட்டுமா என்று சிரிப்புடன் கேட்டார். குரல் வந்த திசையை நோக்கி நாங்கள் அனைவரும் திரும்ப கையில் பூக்கூடையுடன் வந்தவர்களை
அக்கா ஷியாமலா மற்றும் அக்கா கணவர் வெங்கட்ராமன் என்று என்னிடம் சொன்னார் பார்த்தசாரதி. நான் சிரித்தபடி எழுந்து வெங்கட்ராமனை நோக்கி சென்றேன். என்னை பார்த்ததில் அவர் முகத்திலும் மிக பெரும் ஆனந்தம் தெரிந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்ப்புடன் இருப்பதாக உடலும் உள்ளமும் சொல்ல நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டிக்கொண்டோம். என்னை சற்று தள்ளி நிறுத்தியவர் மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு, குமரா, செந்தில் குமரன் என்று உன்னை பற்றி சாரதி சொன்னபோதெல்லாம் அது நீயாக இருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று தழுதழுக்க சொன்னவர் என்னை மீண்டும் கட்டிக்கொண்டார். நான் திரும்பி பார்த்தபோது திகைத்து போய் நின்றிருந்த நித்யாவை ஷியாமலா கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் சேரில் உட்கார வைப்பது தெரிந்தது. எங்கள் அருகில் வந்த பார்த்தசாரதி, நீங்கள் ஏற்கனவே தெரிந்தவர்களாக இருப்பதால் எனக்கு ஒரு வேலை மிச்சம். எப்படி என்று சிறு குழந்தையாய் கேட்க, அது மாப்பிள்ள என்று சுவாரஸ்யமாக ஆரம்பித்தார் வெங்கட்ராமன். நாங்கள் இருவரும் தூரத்து உறவினர்கள். அத்தோடு பள்ளி படிப்பும் ஒரே இடத்தில்தான் எங்களுக்கு. வெட்டினரி டாக்டர் ஆன பிறகு பல ஊர்களுக்கு சென்றதால் குமரன் திருமணத்துக்கு பிறகு இவனை சந்திக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று சொல்லியபடி கைகோர்த்து கொண்டு இருவரும் வந்து அமர்ந்தோம். இப்போது என்னுடைய ஆர்வம் அணை உடைந்த வெள்ளமாய் திசை மாறியது. ஏனென்றால் சியாமலாவும் எங்கள் உறவுக்கார பெண்தான். அவளுடைய பெற்றோருக்கு அவள் மற்றும் அவளுடைய அண்ணன் சித்தார்த் மட்டும்தான். அப்படி இருக்க எங்கிருந்து வந்தார் இந்த தம்பி பார்த்தசாரதி என்ற கேள்வி என் கண்களில் தெரிய என்னை பார்த்து சிரித்தார் ஷியாமலா. குமரா, ரொம்ப குழப்பிக்காதே. எங்கள் பெண்கள் இருவரும் திருமணமாகி வெளிநாட்டுக்கு சென்ற பின் அவர்கள் எங்களை திரும்பியும் பார்க்கவில்லை. எங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு. எப்போதாவது ஒரு ஃபோன் காலுக்காக காத்திருந்து காத்திருந்து கண்கள் தான் பூத்து போகும். அக்கம் பக்கத்திலும் அவரவர் வேலை என்று அலைந்து கொண்டிருக்க கோவிலுக்கு போவதும் வீட்டில் சமைத்து சாப்பிடுவதுமாக வாழ்க்கை மிகவும் பாரமாக இருந்தது. 4 மனிதர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலாவது நன்றாக இருக்கும் என்று எண்ணி முதியோர் இல்லத்துக்கு போக நானும் அவரும் முடிவு செய்தோம். அப்போதுதான் தம்பி சாரதி பறவைகளுக்கு அடிக்கடி நோய் வருவதால் இவருடைய உதவியை நாடி வந்தார். நாங்களும் அடிக்கடி இங்கு வந்து போகவும் எங்களுக்கும் வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு எங்களால் பறவைகளையும் பிரிந்து இருக்க முடியவில்லை, பார்த்த சாரதியையும் பிரிந்து இருக்க முடியவில்லை. இதுதான் எங்களுக்கு தம்பி சாரதி கிடைத்த கதை என்று ஷியாமலா சிரிப்புடன் முடித்தார். இப்போது எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் எழுந்தது. அப்படியானால் அருணாவும் என்று நான் கேட்க, அருணாவின் கணவர் ரவிச்சந்திரன் எங்களுக்கும் இவர் சாரதிதான் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து அவரையே பார்க்க ஆரம்பித்தேன். நான் புரிந்து கொண்டவர், நாங்கள் இருவரும் பார்க்கில் சூப் விற்பவர்கள். எங்கள் மகன் ஒரு உயர்ந்த குல பெண்ணை காதலித்து அவளுடன் ஓடிவிட்டான். எவ்வளவோ விசாரித்தும் தேடியும் அவனை பற்றிய எந்த தகவலும் இல்லை. பெண் வீட்டார் எங்கள் மேல் மிகுந்த கோபத்துடன் இருந்தனர். ஒரு நாள் எங்கிருந்தோ தொடர்பு கொண்ட என் மகன், அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துவிட்டோம். இனி உங்களை என்னால் எப்போதுமே வந்து பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். வசதி இல்லாவிட்டாலும் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது. வாழ்க்கையின் ஆதாரமான ஒரே மகன் இனி எப்போதும் வரமாட்டான் என்பது எங்களுக்கு பேரிடியாக மாறியது. 1 வாரமாக பார்க்குக்கு சூப் விற்க வராததால் எங்களை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் பார்த்தசாரதி. தூக்க மாத்திரை சாப்பிட்டு அரை மயக்கத்தில் இருந்த எங்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காப்பாற்றியதுடன் நேராக இங்கே அழைத்து வந்து விட்டார். இப்போது இந்த 100கணக்கான பறவைகள் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்று சொன்ன ரவிச்சந்திரன், என்ன மாமா, நான் சொன்னது சரிதானே என்றார் சாரதியை பார்த்து. நான் வியந்து போய் பார்த்த சாரதியை பார்த்தேன். என்ன மனிதர் இவர்! நாம் எல்லாம் உலகத்தில் உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் போது உலகத்தையே உறவாக மாற்றிக்கொண்டிருக்கிறாரே இந்த மனிதர். என்னுடைய வியந்த பார்வைக்கு பதிலாக வந்தது பார்த்தசாரதியின் குரல். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மாற்றங்கள் உலகத்திற்கு அவசியமானது. சில மாற்றங்கள் நல்லதை கொடுக்கும், சில மாற்றங்கள் வருத்தத்தை கொடுக்கும். ஆனால் மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது. வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க முடியும். நம்முடைய காலத்தில் நாம் நம்மையும் பார்த்து நம்முடைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டோம். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பார்ப்பதே மிக பெரும் சவாலாக இருக்கிறது.
நம்மை ஒதுக்கிச் செல்லும் உறவுகளை பற்றியே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நமது உறவுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். கீதையை சொல்லி அகிலத்தோர் அனைவரின் வாழ்க்கைக்கும் வாழும் முறைக்கும் வழிகாட்டினான் அந்த பார்த்தசாரதி அன்று. உறவுகளால் ஏற்படும் வலிகளிலும் வேதனைகளிலுமிருந்து விடுபட்டு நம் வாழ்க்கை ரதத்தை வழிநடத்த வழிகாட்டுகிறான் இந்த பார்த்தசாரதி இன்று. அனைவரும் ஒரு குடும்பமாய் மதிய உணவை முடித்துக்கொண்டு சிறிது நேரம் பழைய பாடல்களை வைத்து பாட்டுக்கு பாட்டு பாடி சிரித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு விடை சொல்லி கிளம்பிக் கொண்டிருந்த சூரியன் எங்கள் பிள்ளைகள் வாழும் உலகத்திற்கு வெளிச்சத்தை தர சென்று கொண்டிருக்கிறான். இப்போது மனதில் எந்த வெறுப்புமின்றி சூரியனுக்கு விடை கொடுத்தோம். எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடு என்று வேண்டிக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றோம். இப்போது கிட்டத்தட்ட அனைத்து பறவைகளும் கூட்டிற்கு திரும்பி இருந்தது. ஒரே மரத்தில் பலதரப்பட்ட பறவைகள் உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடிந்தது. அனைவரிடமும் ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டாலும் அது நிம்மதியின் வெளிப்பாடாகவே தெரிந்தது. பறவைகளுக்கு உணவும் நீரும் எடுத்து வைத்தோம். இனி ஒவ்வொருவரும் சாரதியாக மாறுவோம் என்ற முடிவுடன் மறுநாள் காலையை எதிர்பார்த்து வீட்டுக்குள் வந்தோம். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம். அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.